பலரும் காரில் செய்யும் தவறு இதுதான். ஹைவேல போகும்போது கார் ஜன்னல் கதவை திறக்கிறீங்களா? அப்போ உடலில் திடீரென ஏற்படும் மாற்றத்தை பாருங்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகள் நாடு முழுவதும் மக்கள் பயணிக்க பயன்படுத்தும் முக்கியமான போக்குவரத்து வழியாக விளங்குகின்றன. நகரங்களையும் மாநிலங்களையும் வேகமாக இணைக்கும் இந்த சாலைகள் இந்தியாவின் வளர்ச்சியின் அவசியமான பகுதியே என்றே கூறலாம். ஆனால் இந்த சாலைகளில் பயணிக்கும் போது கூடுதலாக கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் கார் ஜன்னல் கண்ணாடிகளை திறந்து வைத்து பயணிப்பது. பலர் இதை ஒரு சாதாரண பழக்கமாக நினைத்தாலும் இந்த பழக்கத்திற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு காரில் பயணிக்கும் போது இயற்கையான காற்று நம்மை தட்டி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜன்னலை திறந்து வைப்பது இயல்பாக தோன்றலாம். ஆனால் இது காருக்கும் பயணிக்கும் நமக்கும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கார் வடிவமைக்கப்படும் போது அதில் ஏரோ டைனமிக்ஸ் எனப்படும் காற்றோட்ட கட்டுப்பாடு தொழில்நுட்பம் உள்கொடுக்கப்படுகிறது. இந்த அமைப்பு கார் மூடப்பட்ட நிலையில் காரின் மேற்பரப்பில் காற்று சீராக பாய்ந்து காரின் வேகத்தையும் மைலேஜையும் சிறப்பாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் ஜன்னலை திறந்துவிட்டாலோ அல்லது ஒழுங்கான காற்றோட்டத்தில் இடைஞ்சல் ஏற்படுகிறது. இது காற்றின் எதிர்ப்பை அதிகரித்து என்ஜின் அதிக பவர் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இதன் விளைவாக உங்கள் கார் பெட்ரோல், டீசல் அல்லது எலக்ட்ரிக் என எதுவாக இருந்தாலும் அதன் செயல்திறன் குறைய தொடங்குகிறது. மேலும் ஜன்னலை திறந்து வைத்திருப்பதால் காருக்குள் தூசு, புகை, பூச்சிகள் போன்றவை பாய்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது உங்கள் காரின் உள்ளமைப்பை மாசுபடுத்தும். நீண்ட பயணங்களுக்கு பிறகு காரின் சீட்டுகள் தேய்மானம், ஏர் கண்டிஷனரில் தூசடைதல், காற்றோட்டம் பாதிப்பு போன்றவை ஏற்படுத்தக்கூடும். ஒரு அழகான புதிய கார் சிறிது நாட்களில் பழையதாக மாறுவதற்கே இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிடும். இவை மட்டுமின்றி காற்றின் அழுத்த வேறுபாட்டால் பயணிகளுக்கு தலைவலி, காதடைப்பு, மூச்சு திணறல் போன்ற உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இந்த பாதிப்புக்கு ஆட்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேகமாக பயணிக்கும் போது கார் ஜன்னலை திறந்து வைத்தால் வெளிப்புறத்தில் இருக்கும் பொருட்கள், கற்கள், மரத்துண்டுகள், பாக்ஸ் அல்லது பூச்சிகள் போன்றவை காற்றோடு பாய்ந்து காருக்குள் நுழையும் அபாயம் இருக்கிறது. இது பயணிக்கும் நபர்களுக்கு நேரடியாக காயம் ஏற்படுத்தும். சில விபத்துகளில் ஜன்னல் திறந்திருப்பது பயணிகளை பாதுகாப்பாக இருக்காமல் செய்துள்ளதற்கான எடுத்துக்காட்டுகள் பல. இது தவிர சட்ட ரீதியாக பார்க்கும்போது மத்திய போக்குவரத்து துறை மற்றும் சில மாநிலங்களின் போக்குவரத்து விதிகள் கார்களில் புறவழியிலிருந்து கைகளை வெளியே வைப்பது, ஜன்னல் வழியாக உட்கார்வது போன்றவற்றை தடை செய்கின்றன. இது வழக்கமாக நகர சாலைகளில் நடைமுறையில் இருக்கலாம். ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது அதிக வேகம், அதிக மட்ட உயர் அபாயங்கள் என்பன காரணமாக ஜன்னலை மூடி வைத்திருக்க வேண்டும் என்பது பொதுவாக ஏற்கப்படும் பரிந்துரையாகும். நீண்ட பயணங்களில் கார் ஒரு வகையில் வாழும் இடமாக மாறிவிடுகிறது. அந்த இடத்தில் தூசு, சத்தம், காற்றழுத்தம் ஆகியவை பயணத்தை சோர்வடைய செய்யும். அதுவே ஜன்னலை மூடி வைத்து ஏர் கண்டிஷனர் இயக்கும் போது அமைதியான குளிர்ந்த சூழ்நிலை கிடைக்கிறது. உங்கள் மனமும் உடலும் சீராக இயங்கும். மேலும் இதுவே உங்கள் பயணத்தை சிறந்த அனுபவமாக மாற்றும். இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் இன்னும் சிலர் இயற்கை காற்று கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்துடன் ஜன்னலை திறந்தே பயணிக்க விரும்புவார்கள். ஆனால் இன்று இயற்கை காற்று என்பது தூசு, புகை, காற்றழுத்த மாறுபாடுகள் கொண்டது. அதுவே உங்கள் காருக்குள்ளும் உங்கள் உடலுக்குள்ளும் கடந்து வந்தால் பயணத்தின் கெட்ட அனுபவமாக மாறும். ஆகையால் உங்கள் பாதுகாப்புக்காகவும் உங்கள் காரின் நிலைத்தன்மைக்காகவும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஜன்னல் கண்ணாடிகளை மூடி வைத்தே பயணிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண நடவடிக்கையாக தோன்றலாம். ஆனால் உங்கள் முழு பயணத்தையும் செம்மையாக நிர்வகிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இது விளங்குகிறது. அதனால் இனிமேல் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றே: ஜன்னல் மூடி பயணம் செய்யுங்கள், பாதுகாப்பான பயணத்தை தொடருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.